மெடிக்கல் அஸ்ட்ராலஜி பத்தி நம்ம இன்னும் பேசவே இல்ல. ஏன் அப்டின்னா, அது ஒரு பெரிய ஒரு நிகழ்வு அது. 12 ஏஎல்பி இலக்கணம் போகும்போதும் ஒவ்வொரு விதமான தன்மை குடுக்கும். இப்ப மேஷ லக்கணம் போகும்போது, இவருக்கு பொதுவாவே இவருக்கு மேஷ லக்கணம் போனுச்சுன்னா, இவருக்கு எப்படி இருக்கும்? சார் இவருக்கு எப்ப பார்த்தாலும் வயிறு சம்மந்தப்பட்ட பிரச்சனைகள் அல்லது இடுப்பு சம்மந்த பிரச்சனைகள் ஜாதகரா என்ன பண்ணுவார் ஏற்படுத்திக்குவாரு. அதே மாரி கண்ணு சம்மந்தப்பட்டது, இதுக்கு ரொம்ப ரொம்ப கவனமா இருக்கணும். அல்ல கண்ணு சம்மந்தப்பட்ட உபாதைகள், கண்ணு சம்மந்தப்பட்ட எரிச்சல் அல்லது கண்ணு சம்மந்தப்பட்ட நிகழ்வுகள் இருக்குமா, மேஷ லக்னத்துக்கு இருக்கும். அதேமாரி கழுத்து வலி இருக்குமா? இருக்கும். இது வேணும்னாலும் சரி, வேண்டாம்னாலும் சரி, இது கழுத்து வலி இருந்துக்கிட்டே இருக்கும். "சார் இல்ல சார், ரொம்ப படுத்துது சார் கழுத்து வலி" அப்படிங்கிற மாரி. வயிறு உபாதைகள் இருக்குமா? வயிறு உபாதைகள் இருக்குமா? வயிறு உபாதைகள் இருக்கும். இது மிஷின்ல ஏதோ இரும்புலயோ, இல்ல ஒரு பெரிய எஃகு கொண்டு இந்த உற்பத்தி செய்யல இந்த உடம்ப. சதையும், பிண்டமும் சேர்ந்து தான் இந்த உடம்பு உற்பத்தி ஆயிருக்கு. நோய் இருக்குன்னு சொன்னா உண்மையில சந்தோஷப்படுங்க. அத ஒண்ணும் இல்ல. அது ஒண்ணுமே அத தீர்க்கிறதுக்கு அத நம்ம மாத்துறதுக்கு என்ன வழின்னு நம்ம பார்க்கணுமே தவிர, என்ன எல்லாருமே நோய் இல்லன்னா சந்தோஷம் அப்படியெல்லாம் கிடையாது. நீங்க யாருக்கு மேஷலக்கணம் போனிச்சாலும், கழுத்து வலி, புரடை வலி, இல்ல வயிறு சம்மந்தப்பட்ட உபாதைகள் இருக்குமா? இருக்கும். இது பொதுவான பலனா தான் இருக்கும். இந்த கிரகங்கள் நின்ற நிலைகள் பார்த்துட்டு நம்ம அத சொல்ல முடியுமா? சொல்லலாம். அதேமாரி இந்த ரிஷப லக்கணம் பார்த்தீங்கன்னா, எப்ப பார்த்தாலும் வயிறு எப்ப பார்த்தாலும் அது ஏப்பமோ, பெருத்து போறதோ, வயிறு உப்புசம் மாரி இருக்கிறதோ, வயிறு எருக்களிக்கிறதோ, அந்த சில பேர் அந்த சத்தம் வந்துக்கிட்டே இருக்கும் சில பேருக்கு. வயிறு சம்மந்தப்பட்டது. அது ரொம்ப ரிஷபத்துக்கு இருக்குமா? இருக்கும். அதேமாரி ஆசனவாய் சம்மந்தப்பட்டது பிரச்சனை வருமா? வரும். இடுப்பு சம்மந்தப்பட்ட பிரச்சனை வருமா? ரொம்ப கவனமா இருக்குமா? கவனமா இருக்கணும். அதேமாரி முழங்கால் வலி இருக்குமா? எப்பயுமே கால் சம்மந்தப்பட்டது மரத்துவம், கால் சம்மந்தப்பட்டது வலிக்குமா? வலிக்கும். அதேமாரி பார்த்தீங்கன்னா, பாதம் சம்மந்தப்பட்டது எரிச்சல், இல்ல பாதம் சம்மந்தப்பட்ட வலி இருக்குமா? இருக்கும். இந்த ரிஷப லக்னத்துக்கு.